வலைக்கும். மதின் பாய், என்ன ரொம்ப யோசனையில் இருக்கீங்க? ஆமாம் பாய், நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க பள்ளிவாசலில் ரமலான் டைமில் ரொம்ப க்ரௌடாக இருக்குது. ஆனால் ரமலான் முடிஞ்ச பிறகு அந்த க்ரௌடே இல்லாமல் இருக்குது. அதுதான் ரொம்ப கவலையாக இருக்குது. என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சுப்ஹானல்லாஹ், இந்த ரமதான் மாதம் வந்துட்டாலே மக்களுக்கு தக்வா அதிகமாகிடுது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதான் மாதத்தை ஒரு பயிற்சி மாதமாக கொடுக்குறான். இதில் மக்களுக்கு இதில் தக்வா அதிகமாகணும். ஆனால் இதில் என்னன்னா மக்கள் இதுக்கப்புறம் அதுலேருந்து விலகி விடுறாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஹிஜ்ரில் 99 வசனத்தில் கூறுகின்றான், وَاعْبُدْ رَبَّكَ حَتَّى يَأْتِيَكَ الْيَقِينُ. உமக்கு மரணம் வரும் வரை உமது இறைவனை நீங்கள் வணங்குவீராக என்று கூறுகின்றான். இந்த ரமதான் மாதத்தை பயிற்சி மாதமாக நமக்கு ட்ரைனிங்காக எடுத்துக்கொண்டு வாழ்நாள் முழுவதும் இதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தக்வாவுடைய மக்களாக இதை நாம் தொடர வேண்டும். அன்பானவர்களே, நாம் ரமலானை வணங்கினோமா அல்லது ரஹ்மானை வணங்கினோமா? அல்லாஹ் ஹய்யுல் கய்யூம், அல்லாஹ் நித்திய ஜீவன், பேரண்டம் அனைத்தையும் நன்கு நிர்வகிப்பவன். ஆம், ரமதான் செல்ல போகின்றது. ஆனால் பேரண்டம் அனைத்தையும் படைத்த ரஹ்மான் நம்மோடு இருக்கின்றான். அந்த ரஹ்மானை வணங்குவோமாக. இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் பாய். இன்ஷா அல்லாஹ்.